பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். மதிப்புக்குரியவங்களே, நாம் இன்று சொல்லப்போகின்ற காரியம் மிக முக்கியமான, நம் வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற, நாம் என்றும் நம் வாழ்க்கையிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி தான். அது என்னவென்றால், மோசமான தவறான வீடியோக்கள், சித்திரங்கள், புகைப்படங்கள் பார்ப்பதிலிருந்து நம் வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பாக பார்க்கலாம் என்பதை பற்றி தான். நம்மளாகட்டும், நம்மள் சார்ந்தவங்களாகட்டும், நம்முடைய பிள்ளைகளாகட்டும், இல்லை நம் குடும்பத்தில் உள்ளவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம் மோசமான சித்திரங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் பார்ப்பதிலுடைய நம்மளுடைய வாழ்க்கை நாம் தொலைத்து விடுகின்றது. அந்த மிக கொடூரமான வாழ்க்கை அழிந்து போவதிலிருந்து, அந்த வாழ்க்கையை தொலைத்து விடுவதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம், தப்பிக்கலாம் என்பதை பற்றி தான் சொல்லப் போகின்றோம். நேயர்களே, இது மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, முன்காலங்களில் எல்லாம் மோசமான வீடியோக்கள், சித்திரங்கள் பார்ப்பது மிக குறைவாகும். அதுக்குள்ள உண்டான சம்விதானங்கள் அன்று குறைவாகும். அதனாலே வருகின்ற பிரச்சனைகள் குடும்பத்திலே, சமூகத்திலே மிக குறைவாகும். ஆனால் இன்று அது இல்லை. இன்று எல்லாவங்களுக்கிடையிலையும் இது மிக சுலபமாக அவர்கள் டிவியிலே ஆகட்டும், ஃபோனிலே ஆகட்டும், எல்லாம் அவங்க கைகளிலே இது மிக சுலபமாக இந்த மாதிரி காரியங்கள் பார்ப்பது பெருகி கொண்டிருக்கின்றன. மோசமான சித்திரங்களும் வீடியோக்களும் பார்க்கின்ற காட்சிகள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் இது நிரந்தரமாக இல்லை, இதற்கு அடிமைப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையும் அவங்க தொலைத்து விடுகின்றார்கள். அவங்களுக்கு சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றார்கள். அதனாலே அவர்களுக்கும் அவங்க குடும்பத்திலும் சமூகத்திலும் வருகின்ற பிரச்சனைகள், ஆபத்துகள் பெருகி கொண்டிருக்கின்றன. நிறைய பிரச்சனைகள் இதனாலே சமூகத்திலே வந்து கொண்டிருக்கின்றன. இதில் அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றார்கள். தொலைத்து விடுவதனாலே வருகின்ற பிரச்சனைகளும் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்கலை, அவங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் பாதிக்குது. அதனால் சமூகங்களுடைய அந்த வாழ்க்கைகளையும் பாதிக்கின்றன. இதிலிருந்தெல்லாம் நமக்கு எப்படி விடுபடலாம், எப்படி தப்பிக்கலாம், இதிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி மோசமான காரியங்கள், வீடியோக்கள், சித்திரங்கள் பார்த்து அதுக்கு அடிமைப்பட்டு அதிலே வாழ்க்கையை தொலைத்து விட்டு, அதனாலே நம்மளுடைய வாழ்க்கையை, நம்ம சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் தொலைத்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் உண்டாக்கி வாழ்க்கை இல்லாமாக்கின்றதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி தான் நாம் சொல்லப் போகின்றோம். நேயர்களே, இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மகிமையான மிக சிறந்த மிக முக்கியமான நாமமாகும் யா குத்தூசு யா அல்லாஹ் என்கின்ற நாமம். இந்த நாமத்தை ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே தினசரி அவன் கடைபிடித்து வந்தாலே, அவன் சொல்லிக்கொண்டு வந்தாலே, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து, மோசமான வீடியோக்கள், சித்திரங்கள் பார்ப்பதிலிருந்து, இந்த மாதிரி உள்ள மோசமான காரியங்களிலிருந்து அவனுக்கு விடுபட முடியும். அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு கட்டுக்கோப்பாக, அவனுடைய மனசையும் அவனுடைய உடம்பையும் அவனுக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து, பாதுகாப்பாக கொண்டு வந்து, அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய சார்ந்தவங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் அதனால் அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையும் நல்ல முறையிலே அவனுக்கு கொண்டு வர முடியும். நேயர்களே, இது மாதிரி உள்ள மிக பொக்கிஷங்களான நல்ல நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.